top 5 mistakes that Tamil entrepreneurs do, especially on social media. So நீங்க social mediaல content create பண்றோம், போஸ்ட் பண்ணிட்டே தான் இருங்க, பட் எனக்கு சேல்ஸ் வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 5 mistakes நீங்க பண்றீங்களா அப்படின்றத பாருங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாமா? வணக்கம் entrepreneurs, வெல்கம் டு தமிழ் entrepreneurs அகாடமிஸ் வீடியோ. நான் சரண்யா நாராயணமூர்த்தி. இன்னைக்கு உங்களுக்கு நீங்க எக்ஸாக்டா எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணலான்றதை சொல்லி தர போறேன். ஸோ பிஃபோர் தட் என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்துக்குமா? ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற முக்கியமான மிஸ்டேக் நிறைய பேர் பண்றது ஒரு கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லாதது. அதாவது இன்னைக்கு நான் இந்த கண்டென்ட் போஸ்ட் பண்றேன், இன்னைக்கு இது பண்றேன் அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஒரு ஃப்ளோல பண்றீங்களா, ஆர் கிளியரா டிஃபைன் பண்ணிட்டு இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி, ஒரு ரீலுக்கும் இதுதான் ரீசன், இந்த ரீல் நான் போஸ்ட் பண்ணேன்னா இந்த ரீலை பார்த்துட்டு என் கிளைண்ட் வந்து இந்த டெசிஷன் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கிளியர் ஃபார்மேட்ல போஸ்ட் பண்றீங்களா? ஏன்னா நீங்க ஒரு கிளியர் ஃபார்மேட்ல போஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த நேரத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் லீட் வருமே தவிர சும்மா வந்து சரி இன்னைக்கு இது நம்ம போடுறோம், ப்ராடக்ட்டை ஷூட் பண்ணி போடுறோம், சும்மா பிஹைண்ட் த சீன்ஸ் போடுறோம் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா ஒரு ஃப்ளோவே இருக்காது. ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வராங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களை கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் உங்களை நம்பணும், அண்ட் அந்த நம்பிக்கை நெக்ஸ்ட் ஒரு சேலாக மாறணும். இந்த 3 ஸ்டெப்புமே போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டேஜஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வைரலாக போகணும், அண்ட் 3வது முக்கியமாக உங்களுக்கு சேல்ஸ் பில்ட் பண்ணணும். இது எல்லாமே உங்கள் கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும். அண்ட் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் பண்ணீங்கன்னா இது எதுவுமே நடக்காது. ரெண்டாவது முக்கியமான மிஸ்டேக், போஸ்டிங் ஸ்கெடியூல். எக்ஸாக்டாக எப்போ வந்து உங்கள் கண்டென்ட் வருது, ஆர் நீங்கள் நெக்ஸ்ட் எப்போ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது உங்கள் கிளைண்ட்டுக்கு தெரியல, உங்கள் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு தெரியல, உங்கள் வியூவர்ஸ்க்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் தெரியல அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்க பார்ப்பாங்க, இல்லைனா மிஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸ்ட்ராட்டஜி சண்டே அப்படின்னு ஒரு செஷன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருந்தோம். எவ்ரி சண்டே நடத்துவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2 months கழிச்சு இன்கேஸ் நாங்கள் ஒரு செஷன் நடத்தலை, முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா எங்கள் கிளைண்ட்ஸே வந்து கேட்பாங்க, ஸ்ட்ராட்டஜி சண்டே இந்த வாரம் நீங்கள் நடத்தலையா, நான் வந்து உங்ககிட்ட கற்றுக்கலாம்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அங்கே ரெடியாக இருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து முக்கியமான ட்ரிகருங்க. ஸோ எவ்ரி சண்டே தான் ஸ்ட்ராட்டஜி சண்டே அப்படின்றது ஒரு மைண்டில் ஃபார்ம் ஆன இம்ப்ரெஷன். இந்த மாதிரி உங்கள் போஸ்டிங் ஸ்கெடியூல் என்ன கிளியராக கொடுக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. 3வது கால் டு ஆக்ஷன். எத்தனை பேர் உங்கள் வீடியோவில் கால் டு ஆக்ஷன் ஆட் பண்ணுறீங்க? எஸ்பெஷலி லெட்ஸ் சே ஜஸ்ட் என்கிட்ட வாங்குங்க அப்படின்றத தவிர வேற கால் டு ஆக்ஷன்ஸ் ஆட் பண்றீங்களா? இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதும் சரி, யூடியூப்ல போஸ்ட் பண்ணுறதும் சரி, எதுலையுமே வந்து சரி நீங்கள் ஜஸ்ட் டேரக்டாக போய் கோர்ஸ் வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். டிஎம் பண்ணுங்க, இல்லைனா கமெண்ட் பண்ணுங்க, யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, ஆர் இதை வந்து இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி தான் சொல்லுவோம் இல்லையா? இப்படி நாங்கள் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோமே தவிர டேரக்டா ஒரு சேலை புஷ் பண்ணல. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்குமே வந்து இவங்க என்கிட்ட வித்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பிடிக்காது, பட் நான் வாங்கினேன், நான் என் லைஃப்ல அப்கிரேட் பண்ண அப்படின்னு சொல்லதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க உங்க கிளைண்ட்டுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்றதான் முக்கியமானது. 4வது மிஸ்டேக், எல்லாமே என் ப்ராடக்ட்டை பத்தி. ஓகே, ப்ராடக்ட்டை பத்தி நிறைய போஸ்ட் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனா அது ஆக்சுவலி உண்மை இல்லை. நீங்க எப்பவுமே உங்க ப்ராடக்ட்டை பத்தி மட்டுமே போஸ்ட் பண்ணும்போது உங்க கிளைண்ட் பாக்குறது என்ன அப்படின்னா, சரி எப்பவுமே சேல் தான் பண்ணிட்டு இருக்காங்க, நான் ப்ராடக்ட் வாங்க வேண்டாம், நான் வந்து கொஞ்ச நாள் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன்னா முதல்ல உங்க பேஜ் அன்ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்ஃபாலோ பண்ணிடுவாங்க. பட் இன்ஸ்டெட் நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் சொல்லி கொடுக்குற, அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் சேல் பண்றதையும் தாண்டி நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, நீங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் கொடுக்குறீங்க, அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் பார்ட்டா இருக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், நான் எப்படி வந்து அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜஸ்ட் வந்து ஷர்ட் சேல் பண்றீங்கன்னு வைங்களேன், இந்த ஷர்ட் வந்து நான் எப்போ வந்து வாங்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கோட பாடி டைப்ஸ்க்கு பொறுத்து யாருக்கு எந்த ஷர்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைப்ஸ்னா எப்போ வாங்கணும்? இப்போ நான் ஷார்ட்டா இருக்கேன், எனக்கு வந்து டாலா காட்டணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன் அப்படின்னா நான் ஹொரிசாண்டல் ஸ்ட்ரைப் போடவே கூடாது, ஏன்னா அதை இன்னும் குண்டா காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்க பாடி டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யார் எப்படி சூஸ் பண்ணணுன்றதை நீங்க எஜுகேட் பண்றீங்களா? பிகாஸ் இந்த மாதிரி நீங்க ப்ரொவைட் பண்ணும்போது பீப்புள் ஈவன் தோ அவங்க வாங்கலைனாலும் ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷனுக்காக ஆர் வந்து சரி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் நீங்க கடை வச்சிருக்கீங்க, நீங்க இந்த மாதிரி நிறைய எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் கிரியேட் பண்றீங்கன்னா நாளைக்கு அவங்க வாங்கணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா உங்ககிட்ட தான் வருவாங்க. ஏன்னா இங்க நீங்க வியாபாரம் மட்டும் பண்ணல, நல்ல ஒரு வேல்யூவும் ஆட் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 4 மிஸ்டேக் நம்ம மெயினா பார்த்தோம். எல்லாமே நம்ம கண்டென்ட் பத்தி, என்ன போஸ்ட் பண்றோம், என்ன கம்யூனிகேட் பண்றோம்ன்றத பத்தி இல்லையா? முக்கியமா 5வது மிஸ்டேக் என்ன தெரியுமா? நீங்க எந்த சோஷியல் மீடியால எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்றது. ஏன்னா நம்ம எடுத்தோன்னே என்ன பண்றோம், சரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் எல்லாத்துலயும் வாங்க, எல்லாத்துலயுமே நம்ம போஸ்ட் பண்ணுவோம், எல்லாத்துலயுமே நம்ம கிளைண்ட்ஸ் வரட்டும் அப்படி நினைக்கிறீங்களா? அது ஆக்சுவலி உங்க சொல்யூஷனே கிடையாது. ஏன்னா நான் ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஒரு கார்பரேட் கிளைண்டோட கனெக்ட் பண்றீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல உங்களால அது பண்ணவே முடியாது, ஏன்னா டெசிஷன் மேக்கர் உங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அதே நேரத்தில் நீங்க ஜஸ்ட் ஒரு சாரீ செல் பண்றீங்க அப்படின்னா அது லிங்க்டின்ல உங்களுக்கு ஒர்க் ஆக போறதே கிடையாது. ஸோ எந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன பண்றோம் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். அது நீங்க கிளியரா கத்துக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கைட்லைன் தரேன். இஃப் நீங்க வந்து டைரக்டா ஒரு கஸ்டமருக்கு B2C செல் பண்றீங்க அப்படின்னா
இன்ஸ்டாகிராம்ல பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து ஒரு கூகுள்ல போயிட்டு ஒருத்தவங்க தேடுறாங்க, தேடும் போது உங்களோட ப்ராடக்ட் உங்களுக்கு சொல்யூஷனா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மை பிசினஸ்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லா கொடுக்கும். எஸ்பெஷலி SEO ரேங்கிங் எடுத்துட்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மூணாவது, இப்போ நீங்க வந்து ஒரு கார்பரேட் ஆர்டர்ஸ் எடுக்கணும், ஒரு ஹை டிக்கெட் பையர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு லிங்க்டின்ல ரீச் அவுட் பண்ணுங்க. ஏன்னா லிங்க்டின் ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்த சோஷியல் மீடியா உங்களுக்கு கரெக்ட் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் தட் ஆட் ரன் பண்ணி நான் ஆட் ரன் பண்றேன் பட் மணி ஸ்பெண்ட் பண்றேன் பட் எனக்கு லீட் வரல அப்படின்னு நினைக்காதீங்க. ஆட் வந்து ஜஸ்ட் ஒரு ஆம்பிளிஃபயர் மட்டும் தான். நீங்க என்ன பண்றீங்களோ அதை இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு ஆட்ஸ் ஹெல்ப் பண்ணுமே தவிர வேற எதுக்குமே அது யூஸ் ஆகாது. ஸோ பேசிக்ஸ் என்னன்னு கிளியரா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய உங்க பிசினஸ் க்ரோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க மெயினா என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றது சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மற்ற ஆண்டர்பிரினர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி ஆண்டர்பிரினர்ஸ் வந்து சுயதொழில் பண்றவங்கன்றது அத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் நிறைய பேரால வளர முடியல. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, பண்ண தெரியல அப்படின்றத விட ரொம்ப அருமையா பண்ணிட்டு அதை வியாபாரம் பண்ண தெரியாம தான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு பிரித் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய அந்த மாதிரி கத்துக்கோங்க. ஏன்னா எவ்ரி சிங்கிள் டே உங்களுக்கு நாங்கள் கண்டென்ட் எடுத்துட்டு வரோம். ஸோ வித் தட் பீயிங் செட், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இன்னும் நிறைய கத்துக்கோங்க, உங்க பிசினஸ் க்ரோ பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.